ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சாரோடைய தக் லைஃப் படத்துடைய 3 ஒரு பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிஜிஎம் நம்ம பெரிய பாய் வந்து குக் பண்ணியிருக்காரு. ஸோ ஏஆர் ரஹ்மான் தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஸ்பாட்டிஃபைல, ஆப்பிள், ஐடியூன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் சாம்பிள் தான் கேட்டேன். ஏன்னா என்கிட்ட எந்த அக்கௌண்ட் இல்லை, அதனால் சாம்பிள் கேட்டேன். 3மே ஒரே பிஜிஎம் தான், பட் 3 வெரைட்டியில் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 1 பிஜிஎம் 3 வேரியேஷன்ஸ். பெரிய பாயோடைய சம்பவம் சும்மா தாறுமாறாக இருக்குது. ஸோ இதுக்கே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப சாங்கு, டீசர் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும் பொழுது பயங்கரமான ஒரு உத்வேகம் வந்து இந்த படத்துக்கு. வாங்க 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 தலைவா, பெரிய பாயோடைய சம்பவம், மணி பாயோடைய சம்பவம், கமல் சாருடைய சம்பவம், ஏகப்பட்ட சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐம் வெரி 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 ஹாப்பி ஆன் லிசனிங் தட் சாம்பிள் சாங். யாராவது ஃபுல் சாங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கே போய் நம்ம எடுக்கிறதுன்ட்டு. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு 1 மினிட் மேலே இருக்குது. பட் எனக்கு சாம்பிள் தான் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி தான் ப்ளே ஆகுது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அடுத்து இந்த உலகநாயகன் மேட்ரு இருக்குல்ல, கமல் சாரை மிரட்டிட்டாங்க திமுக அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் வந்து ராஜேஷ் எம் செல்வா இருக்கார்ல, டைரக்டர் ஆஃப் தூங்காவனம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஆர்கேஎஃப் ஒரு படம் பண்ணி முடிச்சும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களாம், எப்படி போடுறது ப்ரொடியூசர் பேர், உலகநாயகன் போடவா, இல்லை பத்மஸ்ரீ போடவா, பத்மபூஷன் போடவா, இல்லை இப்படி என்ன போடன்னு கேட்குறாங்க. அது ஒரு அவர்கிட்ட சும்மா கேஷுவலாக, அது அதெல்லாம் போய் கேட்க முடியாதுன்ட்டாராம். அடுத்து அவர்கிட்ட கேஷுவலாக ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, சார் இந்த மாதிரி கேட்டாங்க, என்ன என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி. எப்போ விஸ்வரூபம் டைமில் அப்போயே வந்து கமல்ஹாசன் நல்லா தானே இருக்குது, அதே போட்டு விட்ருங்க, அதே பெருசாக தானேப்பா இருக்குது, போட்டு விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கமல் சார் எந்த ஒரு பட்டமும் எந்த ஒரு இதுவும் தேவையே கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம சொல்லணும். அடுத்து கமல் சார் லைட்டாக சீண்டியிருக்காரா சரத்குமார் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா சரத்குமார் அவர்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு இதில் வந்து என்ன உலகநாயகன் பட்டத்தை எடுத்துட்டாரு, என்ன ஓகே அப்படின்னோடனே அது ஓகே தாங்க, அது அவருடைய முடிவு அப்படின்னு. ஆண்டவர் வேணான்னு இருக்காரு. ஆண்டவர் எனக்கு வேணுங்க, அவர் வேணான்லாம், பட் எனக்கு வேணும் ஆண்டவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சீண்டி இருக்காரு. ஏன்னா ஏற்கனவே கட்சியில் 2 கூட்டணி பேர் தான் இருந்தாங்க, பட் இப்போ வந்து இல்லை. பட் என்ன வன்மம் தெரில, ஏற்கனவே கமல் சார் மிமிக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தார். இப்போ திருப்பியும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு சரத்குமார். ஏன் கேட்டால் அது அவருடைய கருத்து, அதாவது கொஞ்சம் பேசலாம், அது அவருடைய கருத்து சார், இது என்னுடைய கருத்து சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து அவருக்கு அப்படி இருக்கலாம், எனக்குலாம் இல்லை, எனக்கு வேணும் ஏன்னா சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்த அமரன் ஃபிலிமுக்கு தியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க, நம்ம ரோஜாவுடைய ஹஸ்பண்டு, அப்புறம் பேரரசு இயக்குனர், ஸோ எல்லாத்துக்கும் போட்டு அமரனுடைய ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ராஜ்கமல் வந்து இன்டர்நேஷ்னல் வந்து புதுசாக அதை வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கி கோலாகலமாக நடந்தது. அதை வந்து ஷேர் பண்ணி தான் நல்லா இருந்தது. அடுத்து கங்குவா இண்டியன் 2 இதை பற்றி தான் அதிக பேச்சுங்க. என்ன அப்படின்னா, இண்டியன் 2க்கும் வந்து முதல் நாள் பயங்கர வருமானம், ஒரு 60 கோடி கலெக்ஷன் ஆச்சு. அதுக்கடுத்து கங்குவாவுக்கு வந்து நல்லா 57 கோடி கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த நாள் வந்து 2 படமும் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் மோசமாகிடுச்சு. சரியா, அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் வந்து பரப்பிட்டாங்கன்னு வைங்களேன். கங்குவாவுக்கு அதே மாதிரி ஆகிடுச்சு. இந்தியன் 2 பரவாயில்ல, கங்குவா வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டிங்களா யாராவது கங்குவா எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல ஓகே ஃபிலிம். இட்ஸ் நாட் அ பேட் மூவி. பட் கங்குவா ரொம்ப பேடாக இருக்குது, ரொம்ப கழுவி ஊற்றுற மாதிரிலாம் வந்து ரிவ்யூஸ் பார்க்குறேன். ஸோ கமல் சாருடைய ஒரு பக்தன் அவர் சூர்யா. கமல் சார்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கே மாட்டார்னு சொன்னவர். ஸோ அவருடைய படமாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் 3 கமல் சாருடைய அப்ரூவல் தான். நாங்கள் காசு தரோன்ட்டாங்க லைக்கா. பட் சங்கர் சார் எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, கமல் சார் தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா பண்ணுங்கன்ட்டாங்களாம். சங்கர் சார் சரின்ட்டாங்க, சார் நம்ம பண்ணிக்கலாம் சார் அப்படின்ட்டு. சரியா, இந்தியன் 3 பற்றி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேம் சேஞ்சர் அவர் பிஸியாக இருக்கார்ல, ஜனவரி ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆன பிறகு சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணியாற்றுவார் அப்படிங்கிறது. KS 237 அப்டேட் வந்து டிசம்பர் 9க்கு மேலே கமல் சார் இங்கே ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு அதுக்கடுத்து வரும். அப்புறம் ஆக்ட்ரஸ் விஜயசாந்தி அவர்கள் இதுதான்டா கமல் சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கமல் சார் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆக்டர் மாதிரி நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கமல் சாரோட டெடிகேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். இப்போது எப்படின்னா, ஒரு சீன் ஒன்று பண்ணணுன்னா அதுக்கான இம்ப்ரூவேஷன் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏகப்பட்ட இன்புட்ஸ் வந்து எடுப்பார். சின்ன சின்ன சீனுக்கு கூட மெனக்கிடுவார். அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிகேஷன்லாம் நான் எந்த நடிகர்கிட்டையும் வந்து நான் பார்த்ததில்ல. அவர் அந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப செம்மையாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னும் சூப்பரான சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை. தேங்க்யூ கைஸ்.